எனது மகன் கென் கருணாசுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்காக அவர் பிரச்சாரம் செய்து நான் வெற்றி பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதல்வரின் இல்லத்தரசி திட்டம் போதும் நான் வெற்றி பெறுவதற்கு. நான் சித்தரித்த ரவுடி எடப்பாடி பழனிசாமி தான் ஒரிஜினல் ரவுடி. சிங்கம் புணரிகள் நடிகர் கருணாஸ் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புணரிகள் திமுக கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட நடிகரும் சிவகங்கை தொகுதி திமுக வேட்பாளருமான கருணாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது, சிவகங்கை தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளித்தது திமுக தலைமைதான். அவர்கள் எந்த முடிவு எடுத்திருந்தாலும் இந்த தேர்தலை சந்தித்திருப்பேன். இரட்டை இலை சின்னத்தில் அம்மாவிற்கு வாக்களித்துதான் மக்கள் வெற்றியடை செய்தனர். அது எடப்பாடி பழனிசாமிக்கான வாக்கு அல்ல என்றவர். எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு எனது சமூகத்தை புறக்கணித்தார். ஓபிஎஸ் டிடிவி சின்னம்மாவை அடையாளமற்றவர்களாக மாற்றும் முயற்சிகள் இபிஎஸ் ஈடுபட்டார். ஆதலால் எடப்பாடியின் மக்கள் விரோத போக்கை கண்டது அதிமுகவிலிருந்து வெளியேறினோம். எடப்பாடியிடம் இருக்கும் இரட்டை இலைகள் ஒரு இலை செத்துவிட்டது. அதுவும் பிஜேபியிடம் போய்விட்டது. எனது மகன் கென் கருணாசுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. எனக்காக அவர் பிரச்சாரம் செய்து நான் வெற்றி பெற வேண்டும் என்று அவசியம் இல்லை. நான் 5 ஆண்டு காலம் முதல்வர் ஸ்டாலின் செய்த சாதனைகளை, திட்டங்களையும் தற்போது அறிவித்துள்ள வாக்குறுதிகளையும் கூறி பிரச்சாரம் செய்வேன். முதல்வரின் இல்லத்தரசி என்ற ஒரு திட்டம் போதும் நான் வெற்றி பெறுவதற்கென்றார். அரசியல் சூழ்ச்சி காரணமாக எடப்பாடி என் மீது பொய்யாக வழக்குகள் போட்டு என்னை ரவுடிகள் போல் சித்தரித்து விட்டார். உண்மையில் அவர்தான் ரவுடி என கருணாஸ் தெரிவித்தார்.